Hi students, how are you? I hope that you're all fine. I pray the God and me to find by God's grace. ஆக்சுவலாக மனசு வருத்தப்பட வேண்டாம். எந்த மாதிரி வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னா, நல்லது ரொம்ப ரொம்ப வெற்றிகளை நம்ம பார்த்துருப்போம் பாஸ்ட்டில். அதாவது பாஸ்ட் மீன்ஸ் என்ன சொல்கிறது, இப்போ இன்றைக்கி இது ப்ரெசண்ட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கூட முன்னாடி கூட பாஸ்ட் டென்ஸ் தான், முடிஞ்சு போன விஷயம் இல்லையா. ஸோ பழைய விஷயம் ஆகிடுது. ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் வரைக்கும் நடந்த விஷயம் கூட, இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ இருக்கிற டைமுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி கூட அது இறந்த காலம், பாஸ்ட் டென்ஸ், நடந்து முடிஞ்ச காலம். ஸோ நடந்து முடிஞ்ச காலத்தோடதில் நம்ம ரொம்ப நல்ல வெற்றி பெற்றிருந்தாலும், நிறைய தோல்வி அடைஞ்சிருந்தாலும் அதை பற்றி நினைக்க வேண்டாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா சொல்லலாம், வெற்றி பெற்றிருக்கோம், அதை வச்சு இப்போ வரலாம், கண்டிப்பாக வரலாம். ஆனால் ஒரு சில சமயம் மனசு சோர்வாகும். அப்போல்லாம் அந்த வயசில் ஜம்முன்னு நான் அப்படி இருந்தேன், வெற்றி பெற்றிருந்தேன், ஆனால் இப்போ முடியல, என்ன பண்ணுறது, அப்படியெல்லாம் கொண்டு வந்துடும் சில பல விஷயம், சில பல நேரத்தில். அதனால் பெட்டர் இப்போ என்ன, இந்த க்ஷணம், இந்த க்ஷணம் என்ன, இந்த க்ஷணம் மீன்ஸ் வாட், திஸ் மொமெண்ட் பெஸ்ட்டு கொடுக்கலாம். நம்ம ஈச் அண்ட் எவ்ரி ஒர்க், ஒவ்வொரு ஒர்க்கும் சின்ன சின்ன விஷயத்துலையும் நம்ம பெஸ்ட்டாக பர்ஃபெக்டாக ஒர்க்கு கொடுத்துக்கிட்டே வரலாம். நமக்கு வாழ்க்கை பயணம் ஸ்மூத்தாக இருக்கும். அதே மாதிரி நாளைக்கு என்ன ஆகுமோ, அப்படி இருக்குமோ, இதை பண்ணணுமோ, ஐயோ இந்த விசாரமெல்லாம் எதுக்கு, வெட்டியாக ப்ரெஷர் தான் வரும் இல்லையா. உணவு முறையில் நம்ம கரெக்டாக இருக்கணும், பிபி வராமல் இருக்கிறதுக்கு. நமக்கே தெரியல, உப்பு, ஊறுகாப்பளம் எல்லாமே. பட் மனசளவில் என்ன தான் மைண்டு கண்ட்ரோல்டாக இருந்தாலும், கரெக்டாக இருந்தாலும், இந்த பிபி அடிச்சுக்கிற விஷயம், வேதனை, சுகர்னால் வேதனைப்பட்டால் கூட சுகர் வரும் இல்லையா. ஸோ நம்ம என்ன கண்ட்ரோலாக இருந்தாலும் மனசுங்கிறது ஒன்று இருக்குது. நீங்கள் தைரியமாக இப்போ என்ன நடக்குதோ அதை பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். ரெண்டாவது, வீட்டில் கணவன் மனைவி அன்பு, ஐயோ அன்பு போயிடுமோ, அவங்க கோபத்தை பெற்றுடுவோமோ, அவங்க கோபத்தை வாங்கிடுவோமோ, ஐயோ அவங்க கோபப்படாமல் இருக்க, ஐயோ நான் இது பண்ணணும், இந்த சமைக்கணும், அது பண்ணணும், ஐயோ இன்னும் 10 நிமிஷம்தான், அதுக்குள்ளேயே சாப்பிட முடிக்கல, சமைச்சு முடிக்கலன்னா அவர் கோச்சுக்குவார். எதுக்கு எத்தனை ஒரு 100க்கு 99% பர்ஃபெக்டாக பண்ணாலும் ஒரே ஒரு பர்ஃபெக்ட், ஒரே ஒரு பர்சன்ட் அது ஏதோ ஒரு நாள் சரியாக சமைக்கலன்னா அதைத்தான் சொல்லுவாங்க. பரவாயில்லடா, நீ எல்லா நாளும் நல்லா சமைச்சிருக்க, இது ஒன்று தானே போனால் போகுது, அப்படி 100 பேரில் ஒருத்தங்க சொல்லுவாங்களா இருக்கும். பட் எத்தனை தான் நல்லது பண்ணாலும் அந்த 1% ஏதோ சொதப்பல் ஆகுதுன்னா அது ஜூம் பண்ணி காமிப்பாங்க. இப்படி இருக்கிறப்ப இத்தனை 99 நாள் எஃபர்ட் போட்டு அதில் பிபி ஏற்றினது தான் மிச்சம். அதனால் கூலாக டீல் பண்ணுங்கள்.